இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையிலே இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இறை வார்த்தையை எப்படி வாழ்வாக்குவது? இதை புரிந்து கொள்வதற்காக நாம் ஒரு வகுப்பில் இருக்கின்ற மாணவர்களை எடுத்துக்கொள்வோம். ஒரு சில மாணவர்கள் ஆசிரியர் சொல்லுகின்றவற்றை ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முற்படுவார்கள். புரிந்து கொண்டதை செய்து பார்ப்பார்கள். செய்து பார்த்து ஒன்று புரிதல், இன்னொன்று செய்து பார்த்து அதை சரிப்படுத்தி கொள்வது. இன்னும் ஒரு சிலர் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது புரிந்து கொள்வார்கள், ஆனால் அதை செய்து பார்ப்பதில்லை. ஆகவே அவர்களுக்கு புரிந்தது கூட சில நாட்களில் அல்லது சில நேரங்களில் மறந்து போய்விடும். இன்னும் ஒரு சிலர் ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது அவருடைய குரலை கேட்பார்கள், ஆனால் அவர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார், எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் ஒரு சில கனவுகளில் அல்லது கவனத்தை சிதறடித்து கொண்டிருக்கலாம். இன்னும் ஒரு சிலர் வகுப்பில் இருப்பார்கள், ஆனால் ஆசிரியர் பேசுவது கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் வேறு ஒரு உலகிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லது கனவில் மிதந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லலாம். இந்த 4 நிலையில் உள்ள மாணவர்களும் வந்த நோக்கம் என்ன? படிப்பதற்காக. ஆனால் அவர்களின் செவித்திறன் அல்லது முயற்சி அதன் அடிப்படையிலே மாறுபடுகின்றது. எதுவாக இருந்தாலும் செவி கொடுத்து அதை முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் என்பது யதார்த்த உண்மை. அந்த அடிப்படையில் நாம் பல மனிதர்களை இன்று பார்த்திருக்கின்றோம். சிறு வயதிலே அதிகம் படிக்காதவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் முயற்சி செய்து வாழ்விலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். பல பெரிய பெரிய பொறுப்புகளிலும் வந்திருக்கின்றார்கள். காரணம் முயற்சி, திரும்ப திரும்ப செய்து பார்த்தல் போன்றவைகளை நாம் கூறலாம். இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு குறிப்பிடுகின்றது. 2ஆம் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடப்பவர்களாகவும் இருங்கள். ஆக இறை வார்த்தையை மட்டும் நாம் இருந்துவிட்டு செயல்படுத்தவில்லை என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று பவுலடியார் கூறுகின்றார். ஆக இறை வார்த்தையை கேட்பது எளிதா என்றால் கேட்பது எளிது, ஆனால் வாழ்வது கடினம். இது உண்மைதான், இதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் உண்மையிலே இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லும்? அன்பு செய்ய சொல்லும், உதவி செய்ய சொல்லும், மன்னித்து வாழச் சொல்லும், பிறருக்காக தியாகம் செய்ய சொல்லும், பிறருடைய துன்பத்தில் பங்கெடுக்க சொல்லும், பிறர் தனிமையில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உடனிருக்க நமக்கு சொல்லும். ஆனால் இன்னும் அழுத்தமாக இந்த 2ஆம் வாசகத்திலே 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனிக்க வேண்டும் என்கிறது. அதாவது துன்புறும் அனாதை என்று சொல்லுகின்ற பொழுது பெற்றோர்களை இழந்த குழந்தைகள். இவர்கள் அன்பை இழந்திருப்பார்கள், பெற்றோர்களுடைய அன்பை இழந்திருப்பார்கள், அவர்களுக்கான ஆதரவு அவர்களுக்கு கிடைத்திருக்காது. அதுபோன்று கைம்பெண்கள் ஒரு காலகட்டத்திலே, யூதர்களுடைய அன்றைய காலகட்டத்திலே, ஒரு ஆண் தான் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். அந்த குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் அவர் சம்பாதித்து கொடுக்க வேண்டும். ஒரு ஆண் இறந்து விட்டான் என்றால் அந்த பெண்ணிற்கு போதிய உணவு, அவளுடைய வாழ்வாதாரத்திற்கு எதுவும் இருக்காது. ஆக அப்படிப்பட்ட சூழலிலே மற்றவர்கள் உதவி செய்ய முன்வர வேண்டும் என்பதே. ஆக அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அன்பற்ற நிலையும் இருக்கின்றது, ஆதரவற்ற நிலையும் இருக்கின்றது. ஆக இந்த நிலையிலே நீங்கள் இவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும், இவர்களை கவனிக்க வேண்டும் என்று இந்த வாசகம் கூறுகின்றது. ஆக இறை வார்த்தை என்பது அன்பின் வார்த்தை. அன்பு செய்ய என்ன வேண்டும்? பணம் வேண்டுமா? வேண்டாம். நகை வேண்டுமா? வேண்டாம். சொத்து வேண்டுமா? வேண்டாம். நிறைய துணிமணிகள் வேண்டுமா? வேண்டாம். அப்படி என்றால் அன்புக்கு தேவை என்ன? அன்புக்கு தேவை உடனிருத்தல். நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, கவலைப்படாதே என்ற வார்த்தை. மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுதும், துன்பத்தில் இருக்கின்ற பொழுதும், துயரத்தில் இருக்கின்ற பொழுதும், வேதனையில் இருக்கின்ற பொழுதும், தனிமையில் இருக்கின்ற பொழுதும் உங்கள் பார்ட்னரிடம் இத்தகைய வார்த்தைகளை சொல்லுங்கள். நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே, கலங்காதே, உடனிருத்தல், நேரத்தை செலவிடுதல். அடுத்ததாக அன்பிற்கு தேவை துணை நிற்பது. மனைவி அல்லது நண்பர்கள் அல்லது கணவர் அல்லது சகோதர சகோதரிகள் ஏதாவது முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு துணை நிற்பது. ஏனென்றால் பல நேரங்களிலே ஒருவர் ஒரு முயற்சி எடுக்கின்ற நேரத்திலே நாம் குறை கூறுவதும்
அவர்களை கேவலைப்படுத்துவதுமாக இருக்கின்றோம். ஆக அந்த செயலை தவிர்த்து அவர்கள் செய்கின்ற நற்செயல்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்பது அன்பிற்கான அடிப்படை தேவை. அதேபோன்று இறை வார்த்தையை உள்வாங்கி வாழ வேண்டும். எங்கே வாழ முடியும் என்றால் குடும்பத்தில். என்றால் நாம் வாழுகின்றது குடும்பம்தான். நாம் அனைவருமே குடும்பத்தில் தான் வாழுகின்றோம். பெற்றோர்களோடு வாழுகின்றோம், அல்லது கணவர் மனைவியாக வாழுகின்றார்கள், அல்லது குடும்பமாக குழந்தைகளோடு வாழுகின்றார்கள், பேரன் பேத்திகளோடு வாழுகின்றார்கள். ஆனால் எல்லாருமே எங்கே வாழுகின்றோம் என்றால் குடும்பத்தில் தான் வாழுகின்றோம். ஆக இறைவார்த்தை வாழ்வாக்கப்படுகின்ற இடம் எதுவென்றால் குடும்பம். அது அடுத்தது வேலை செய்கின்ற இடமாக இருக்கலாம், அல்லது நாம் பயணம் செய்கின்ற இடங்களிலாக இருக்கலாம். அன்பை பரிமாற செய்ய வேண்டும், அன்பை பரப்ப வேண்டும். அது நம்முடைய முகத்தில் வருகின்ற புன்னகையின் மூலமாக இருக்கலாம், நாம் பேசுகின்ற வார்த்தையின் மூலமாக இருக்கலாம், நம்முடைய செயல்கள் மூலம் நாம் அன்பை பரவ செய்ய வேண்டும். ஆனால் நம்மில் பலர் இன்றைய நற்செய்தியில் காண்கின்ற மறைநூல் அறிஞர் மற்றும் பரிசேயர்களைப் போல் இருக்கிறார்கள். அவர்களின் பார்வை நல்லது மீது இருப்பதில்லை, நல்லவற்றை காண்பதில்லை. பல நல்ல காரியங்கள் அங்கு நிகழ்ந்தாலும் யாராவது ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் அதை சுட்டி காட்டும் வண்ணம்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். தங்களை நியாயவாதிகளாகவும் தாங்கள் நேர்மையானவர்களாகவும் காட்டிக்கொள்வார்கள். அதான் ஆண்டவர் கூறுவார், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று. ஆக அவர்கள் தங்களை நல்லவர்கள் என்றும் மற்றவர்களை தீயவர்கள் என்றும் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்மிடையும் பலர் அப்படி இருக்கத்தான் செய்கிறோம். ஆகவே தான் இயேசு கூறுகிறார், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள், ஆனால் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் உள்ளது. ஏன் என் உள்ளம் வெகு தொலைவில் உள்ளது என்று இயேசு கூறுகிறார்? காரணம், வெளியிலிருந்து வரும் எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது என்கிறார். அப்படி என்றால் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துவது எது? அவனுக்கு உள்ளிருந்து புறப்படுபவை. எடுத்துக்காட்டு, ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் என்னிடம் நண்பராக பழகுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் பழகும் விதத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதை பொறுத்து என் மனம் தூய்மையாக இருக்கிறதா அல்லது கரை படிந்து இருக்கிறதா என்று முடிவு செய்து கொள்ளலாம். கோபம் எங்கிருந்து புறப்படுகிறது? பல நேரங்களில் என்னுடைய பலவீனங்கள், என் தாழ்வு மனப்பான்மை, என் பயம், என் கவலை, இவைகளிலிருந்து கோபம் புறப்படுகிறது. ஆக எனக்குள்ளிருந்து தான் புறப்படுகிறது. பழிவாங்கும் உணர்வு எங்கிருந்து புறப்படுகிறது? என் சுய இன்பத்திற்கு யாராவது தடையாக இருந்தால் அவர்கள் மீது நான் பழிவாங்க எண்ணுகிறேன். என்னுடைய விருப்பத்தை, அதாவது அது சுய விருப்பமாக இருக்கலாம், அது பொதுப்படையான பொது மனிதர்கள் நலனுக்கான ஒரு விருப்பமாக இருக்காது. என்னுடைய விருப்பம், அதாவது நான் சொல்வதை கேட்க வேண்டும், நான் விரும்புவது செயல்படுத்தப்பட வேண்டும். அப்படி சொல்லுகின்றவர்களுக்கு எதிர்கருத்துக்கள் அல்லது எதிர்நிலையில் இருக்கின்றவர்கள் பழிவாங்கப்படக்கூடிய நிலையில் அந்த பழிவாங்கும் உணர்வு எங்கிருந்து புறப்படுகிறது? ஒரு மனிதன் அகத்திலிருந்து புறப்படுகிறது. பொறாமை எங்கிருந்து வருகிறது? பிறர் என்னை விட அழகாக இருக்கிறார்கள் என்று நினைப்பது, பிறரை திறமைசாலிகள் என்று பார்த்து நான் திறமையற்றவன் என்று நினைத்து பார்ப்பது, பிறர் வசதியாக இருக்கின்றார்கள், எனக்கு அந்த வசதிகள் இல்லை என்று நினைப்பது, இதுபோன்று பிறரை ஒப்புமைப்படுத்தி தன்னை குறைத்து மதிப்பிடுகின்ற பொழுது பொறாமை மேலோங்குகின்றது. ஆகவே என் உள்ள வேதனைகளுக்கு அடிப்படை காரணம் நான் தானே ஒழிய வேறு எவரும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக என்னை தீட்டுப்படுத்துகிறது வெளியிலிருந்து புறப்படுபவை அல்ல, மாறாக எனக்குள் தோன்றும் என் எண்ணங்கள் மற்றும் என் இயலாமை. இதை மாற்ற இயேசு இறை வார்த்தையை உள்வாங்கி வாழச் சொல்கிறார். காரணம், அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பொதுவானது, அன்பு அனைவருக்குமானது, அன்பை கொடுக்கும் போதும் பெறும் போதும் தீமை அண்டாது. இயேசு அன்பை போதிக்கிறார், அன்பை வாழ்ந்து காட்டினார். அந்த அன்பை நமது மத்தியிலே பரவ செய்து சென்று இருக்கின்றார். அந்த அன்பை நமக்குரியதாக்குவோம். அந்த அன்பை நம் குடும்பத்தினரோடு பகிர்ந்து வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.